தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் இரு கட்சிகளும் கூட்டாக போட்டியிட்டு வென்று கடந்த 5 ஆண்டுகளாக ஒரே அணியாக செயல்பட்டு வந்த நிலையில் திடீரென மாணிக்கம் தாகூர் போன்றோர் சில காங்கிரஸ் தலைவர்கள் அதிக தொகுதிகள் ஆட்சியில் பங்கு என்று குரல் எழுப்பினார்கள். இதனால் உறுதியாக இருப்பதாக கருதப்பட்ட திமுக கூட்டணியில் திடீர் சலசலப்பு ஏற்பட்டது என்றாலும் இது பற்றி திமுக தலைவர்கள் யாரும் பெரிதாக எதிர்வினை ஆற்றவில்லை. கூட்டணி நீடிக்குமா அல்லது கலன்று விடுமா என்ற சூழ்நிலையில் கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி கூட தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிர்ஷ் சோடங்கர் தலைமையிலான காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து கூட்டணி இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது என்று உறுதிப்படுத்தியிருந்தனர். இதனிடையேதான் ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு ஆகாது என திட்டவட்டமாக நிகழ்ச்சி ஒன்றில் கூறிவிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கடந்த 60 ஆண்டுகளில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாத காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்னால் செய்யும் இது போன்ற ஸ்டண்ட்கள் கடும் பின்னடைவையே கொடுத்திருக்கின்றன. இந்த போக்கால் காங்கிரஸ் மட்டுமின்றி கூட்டணி கட்சிகளும் படும் குழியில் தள்ளப்பட்டிருக்கின்றன. மத்தியில் ஆட்சியை பறிகொடுத்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் மக்களவைத் தேர்தலிலும் இதே போன்ற வேலைகளை காங்கிரஸ் செய்திருக்கிறது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் ஒருங்கிணைந்தும் அப்போது மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் ஏற்பட்ட தொகுதி பங்கீடு பிரச்சனையால் நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்கிறேன் என தனியாக வேட்பாளர்களை அறிவித்து தன்னுடைய ஸ்டைலில் போட்டியிட்டு வென்றார் முதல்வர் மம்தா. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் 29 இடங்களிலும் பாஜக 12 இடங்களிலும் வெற்றி பெற்ற நிலையில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே ஆறுதல் வெற்றி பெற்றது. மக்களவைத் தேர்தல் மட்டுமில்லாமல் ஹரியானா, தில்லி பேரவை தேர்தல்களிலும் இதே வேலையை பார்த்தது காங்கிரஸ். இதே போலதான் 2024ஆம் ஆண்டு ஹரியானாவில் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் அமோக இடங்களில் வெற்றி பெறும் என்று பலரும் ஆர்வம் கூடியிருந்த நிலையில்தான் முன்னாள் முதல்வர் பூபேந்தர் ஹூடா, முன்னாள் மத்திய அமைச்சரும் எம்பியுமான குமாரி ஜெல்சா இருவருக்கும் இடையேயான உள்கட்சி மோதல், தொகுதி பிடிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்களால் ஹரியானாவில் காங்கிரசின் வெற்றி கை நழுவி போனது. அந்த தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே தோல்வியை தழுவியது காங்கிரஸ். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியில் இருந்த காங்கிரசும் ஆம் ஆத்மி 2 கட்சிகளும் தில்லி பேரவைத் தேர்தலில் தனித்து களம் கண்டன. இது பாஜகவின் வெற்றியை மிகவும் எளிதாக்கியது. இதன் விளைவு 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மியின் ஆட்சியை காலி செய்தது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் பாஜக 48 இடங்களிலும் ஆம் ஆத்மி 22 இடங்களிலும் வெற்றி பெற்றன. 70 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட காங்கிரஸ் ஒரு தொகுதியும் கை கொடுக்கவில்லை. ஆம் ஆத்மியின் தேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கெஜ்ரிவால் உள்பட வலுவான தலைவர்கள் போட்டியிட்ட 17க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் மிகவும் வலுவான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டன. புதுடெல்லி தொகுதியில் பாஜகவின் பர்வேஸ் சர்மா அப்போதைய தில்லி முதல்வர் கெஜ்ரிவாலை 4089 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். ஆனால் அந்த தொகுதியில் நிறுத்தப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சந்தீப் தீக்ஷித் 4568 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்திருந்தார். இதேபோல ஜங்புராவில் போட்டியிட்ட தில்லி முன்னாள் துணை முதல்வர் மணிஷ் சிசோடியா பாஜகவின் தர்வீந்தர் மால்வியிடம் 675 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவினார். ஆனால் அந்த தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மேயரும் காங்கிரஸ் வேட்பாளருமான பர்கூத் செடி 7350 வாக்குகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ் திமுக இடையிலான தேர்தல் கூட்டணி நீண்ட காலமாக நீடித்து வருகிறது. 2004ஆம் ஆண்டில் துவங்கி 2011ஆம் ஆண்டு வரை சட்டப்பேரவை தேர்தல் வரை காங்கிரசும் திமுகவும் ஒன்றாகவே இணைந்து போட்டியிட்டு வருகிறார்கள். 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த திமுக வெளியேறியது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு அத்தனை இடங்களிலும் தோற்றது. பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து இரு கட்சிகளும் இணைந்தே தேர்தலை சந்தித்தும் வருகின்றன. இதுவரை கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை, பொதுக்கூட்டம், இளைஞரணி மாநாடு, மகளிர் மாநாடு என எதையாவது கூட்டி பார்த்திருக்கிறோமா? தேர்தல் வந்தால் ஏதாவது ஒரு கூட்டணியில் பல்வேறு இழுபடிக்கு பின்னர் தேர்தலை வேண்டா வெறுப்பாக சந்திப்பதை தான் காண முடிகிறது. அதே வேளையில் இருமாப்புடன் 200 வெல்வோம் என தொடர்ந்து கூடி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தனி பெரும்பான்மையை நிரூபிக்கவும் கூட்டணி கட்சிகளுக்கு இரட்டை இலக்கத்தில் அதிக இடங்களை ஒதுக்கிவிட்டால் பெரும்பான்மைக்கு சிக்கல் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இழுபறி தொடர்ந்து வருகிறது. 1967இல் தமிழகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை இழந்த பிறகு இதுவரை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவில்லை. 1984இல் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போது கூட ஏற்பட்ட அனுதாப அலைவு கூட தமிழகத்தில் கூட்டணி கட்சியான அதிமுக ஆட்சியை பிடிக்க
நீடிக்கத்தான் காரணமாக இருந்தது. அப்போது 61 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. அதனைத் தொடர்ந்து 1991 ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட போதும் காங்கிரஸ் 60 தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சியானது. 2006 34 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரசின் கூட்டணி தேர்வில் வெறும் 96 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்ற திமுக ஆட்சி நடத்தியது. ஆனால் மேலிட உத்தரவால் ஆட்சியில் பங்கு, அதிகாரம் பற்றி அப்போது காங்கிரசும் யாரும் பேசவில்லை. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் 173 இடங்களில் போட்டியிட்டு 133 இடங்களில் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது. 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் 18 இடங்களை வென்றது. தமிழகத்தில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மறைந்த பின்னரும் அதிமுகவுக்கான தனி செல்வாக்கு தொடர்ந்தாலும் பாஜகவுக்கு எதிரான மனநிலை அதிமுகவுக்கான பின்னடைவாக கூறப்பட்டும் வருகிறது. அதிமுக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிரான சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறக்கூடிய வலுவான கூட்டணியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி கருதப்பட்டும் வருகிறது. ஆட்சியில் பங்கு குறித்து போர்க்கொடியை தூக்கிய விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூரிடம் அவ்வளவு தில்லை இருந்தால் திமுக கூட்டணியில் பெற்ற வாக்குகளில்தானே எம்பி ஆனீர்கள் என பலரும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வந்தனர். 2021 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பார்த்தால் தற்போதைய திமுக அமைச்சர்களாக இருக்கும் துரைமுருகன், ரகுபதி உள்ளிட்டோர் அவரவர் தொகுதிகளில் வெறும் 3000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்திலேயே வென்றிருந்தார்கள். மேலும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் மிகவும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தனர். ஒருவேளை திமுக காங்கிரஸ் கூட்டணி இல்லாமல் போயிருந்தால் கண்டிப்பாக திமுகவிற்கு பெருத்த பின்னடைவை கொடுத்திருக்கும். அது மட்டுமில்லாமல் ஒருவேளை திமுக காங்கிரஸ் ஏற்படாவிட்டால் காங்கிரஸ் தனித்து போட்டியிட 1% கூட வாய்ப்பு இல்லை. கடைசி வாய்ப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டுமே இருக்கிறார். தற்போதைய சூழ்நிலையில் காங்கிரஸ் 60 முதல் 80 இடங்கள் போட்டியிட்டாலும் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவினருக்கு செல்லக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டுமே பெற முடியுமே தவிர வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடியில் தேர்தல் முடிவுகளில் தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். விஜயுடன் சேரும் போது வாக்கு சதவீதம் மட்டும் உயர்வதுடன் திமுகவுக்கான வெற்றியை தடுமாறு செய்ய முடியும். அதிலும் முக்கியமாக ராகுல் காந்திக்கு ஆதரவாக கனிமொழி, டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், ஆர். ராசா உள்ளிட்ட எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக இருந்தது திமுகவும் சமாஜ்வாதி கட்சி மட்டும்தான். ஆனால் இந்தியா, அமெரிக்கா இடையான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பட்ஜெட் கூட்டத்தொடரில் ராகுல் காந்தி பேசும்போது வழக்கமாக ராகுலுக்கு ஆதரவாக இருக்கும் திமுக எம்பிக்கள் யாருமே அவையில் இல்லை. அனைவருமே ஆப்சன்ட். இது காங்கிரசுக்கு திமுக கொடுக்கும் ஹிண்ட் போல தோன்றலாம். அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து தற்போது திமுகவையே எதிர்த்து கேள்வி கேட்கும் அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்து விட்டதால் இனி காங்கிரஸ் கூட்டணியே வேண்டாம் என்று ஸ்டாலின் முடிவெடுத்துள்ளதாகவும், இதற்கு முக்கிய காரணம் விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை காங்கிரஸ் நடத்தி இருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவலை முன்கூட்டியே அறிந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இனி காங்கிரஸ் கட்சியே வேண்டாம், காங்கிரஸ் கட்சியை திமுகவிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் ஸ்டாலின் இருந்துள்ளதாகவும், இது குறித்து ரகசிய ஆலோசனை நடத்த திட்டமிட்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அப்படி திமுக கூட்டணி காங்கிரஸ் கட்சியை நீக்கிவிட்டால் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.